See, ABC company has developed Shiva module 2ல போட்டுட்டு இருக்கோம் சிவா. illustration 14. இந்த வாரத்தோட ரெக்கார்டிங் எல்லாம் லோட் பண்ணிருக்கேன் சிவா. நீங்க பாருங்க, go through பண்ணுங்க சரியா? சிவா கேக்கலையா? Okay. ABC company has developed a forecast for the group of items that has the following demand pattern. என் வாய்ஸ் கேக்குறதா உங்களுக்கு? Okay. ABC company has developed a forecast for the group of items that has the following demand pattern. குவார்டர் ஒன்னுக்கு வந்து அவங்களோட டிமாண்ட் 290. கியூமுலேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, இது ஆட் பண்ணா இது வரும், இது ஆட் பண்ணா இது வரும், இது ஆட் பண்ணா இது வரும், இது ஆட் பண்ணா இது வரும். ஓகேவா? அப்படி வரும். டிமாண்ட் குவார்டர் ஒன்னுக்கு 270 அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது குவார்டருக்கு வந்து 220. அதே மாதிரி எட்டாவது குவார்டருக்கு டிமாண்ட் வந்து 370ன்னு சொல்றாங்க. So the firm estimates that it costs rupees 150 to increase the production rate at the rate of rupees 20 per unit to decrease the production rate. Shiva, என் வாய்ஸ் கேக்குறதா? ஓகே, நான் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணது கேட்டுதா சிவா உங்களுக்கு? ஓ அப்படியா, சரி சரி. இல்ல, இந்த வாரத்தோட ரெக்கார்டிங்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன், நீங்க பாருங்க. ஓகேவா? பார்த்துட்டு சொல்லுங்க. The firm estimates that it costs rupees 150 per unit to increase the production rate 200 per unit to decrease அதாவது 150 யூனிட் ப்ரொடக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பர் யூனிட் 200 டு டிக்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ரேட் 50 per unit per quarter to carry the items in inventory, 100 per unit if subcontracted. இது 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒரு யூனிட்டுக்கு 150 ரூபா வச்சுக்கணும். ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது இட் காஸ்ட் வந்து 200 per unit to decrease the production rate. To have the items in inventory na 50 per unit per quarter. அப்புறம் subcontractor 100 ரூபாய். Compare the cost of pure strategies. So in this pure strategy, the actual demand is met by varying the workforce size. This means that during the period of low demand, the companies must fire the workers, and during the high demand, the company must hire the workers. See, actually, இதுதான் நடந்தது. இந்த பியூர் ஸ்ட்ராட்டஜி தான் கொரோனா டைம்ல நடந்தது. அப்போ கம்பெனிக்கு நிறைய ப்ரொடக்ஷன் இல்லாத போது நிறைய பேரை வெளில போக சொல்லிட்டாங்க. கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் டிமாண்ட் எப்போ ஜாஸ்தியா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஹையர் பண்ணாங்க. ஓகே, இந்த 2 ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ்ஸ் அசோசியேட்டட் காஸ்ட். ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன ரூல்னா, ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வில் பி ஈக்குவல் டு தி டிமாண்ட் அண்ட் வேல்யூஸ் இன் ஈச் பீரியட். ஸோ த காஸ்ட் ஆஃப் தி பிளான் இஸ் கம்ப்யூட்டட் எப்படின்னு பார்த்துக்கோங்க. குவார்டர் 1 ஃபுல்லாக அப்படியே அப்டேட் பண்ணிக்கோங்க. டிமாண்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ், ஒரே சவுண்டு கேட்குது, இது ஒரு சவுண்ட் சிவாவோடது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நம்மளுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தெரியாது, ஏன்னா கம்பாரிசன் எதுவுமே கிடையாது. செகண்ட் குவார்டர்ல என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் குவார்டரை விட செகண்ட் குவார்டர் கம்மியா இருக்கு. எவ்வளோ? -50. ஓகேவா? தேர்ட் குவார்டர்ல என்ன ஆகுறது, செகண்ட் குவார்டரை விட மூணாவது குவார்டர் 470 போயிட்டான். அப்பனா 250 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அம்மா சாயிரம். ஸோ 250 யூனிட்ஸ். ஃபோர்த் குவார்டர்ல 670 யூனிட்ஸ், அகைன் 200 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபிஃப்த் யூனிட்ல 450 கம்மியாயிடுச்சு, ஸோ -220. சிக்ஸ்த் இதுல வந்து கம்மியாகுது -180, திருப்பி கம்மியாகுது -70, திருப்பி கம்மியாகுது 170. ஸோ அப்போ இன்க்ரீசிங் ட்ரெண்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லையே இது இன்க்ரீசிங் ட்ரெண்ட் கிடையாது.
இது வந்து டிக்ரீசிங், தப்பா போட்டிருக்கேன். இது இன்க்ரீசிங். இங்க பாத்துக்கோங்க, டிக்ரீசிங் ட்ரெண்ட் எது? இந்த 240 செகண்ட் குவார்ட்டர், ஃபிஃப்த் குவார்ட்டர், சிக்ஸ்த் குவார்ட்டர், செவன்த் குவார்ட்டர். இன்க்ரீசிங் ட்ரெண்ட் எது? தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர் அண்ட் எயித் குவார்ட்டர். ஓகேவா? இப்போ ஒரு யூனிட்டுக்கு இன்க்ரீசிங்னா என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா 150 ரூபா. அப்போ 250 into 150, 200 into 150, 170 into 150. டிக்ரீசிங்க்கு என்ன? ஒரு யூனிட்டுக்கு 200 per unit to decrease the production rate. So 50 into 200, அதே மாதிரி 220 into 200 இதெல்லாம் பண்ணோம்னா, ஸோ என்னோட இன்க்ரீசிங் ட்ரெண்ட் பண்ணும்போது என்னோட காஸ்ட் எவ்வளோ? 93,000. என்னோட டிக்ரீசிங் ட்ரெண்ட் போது என்னோட காஸ்ட் எவ்வளோ நான் இன்கர் ஆகிறேன்? 1,04,000. ஓகே, அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பிளான் என்ன? இது ரெண்டும் சேர்த்து வருது. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுது எல்லாருக்கும்? 1,97,000. இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? காஸ்ட் ஆஃப் த பிளான். ஓகே, இப்போ பிளான் 2 இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பியூர் ஸ்ட்ராட்டஜிஸோட காஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணுங்க. பியூர் ஸ்ட்ராட்டஜிஸோட ரூல் என்ன தெரியுமா? 3 ரூல். இப்போ நம்ம பார்த்தது பிளான் 1, இப்போ அடுத்தது பார்க்க போறது பிளான் 2. பிளான் 2 என்னன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க கண்ணா. ஒரே நிமிஷம், ஜஸ்ட் ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம். சொல்லுங்க. சொல்லுங்க கண்ணா. ஆமா. இல்ல இல்லடா, அவங்க அந்த ட்ரெண்ட்ன்றது எதில் டிக்ரீஸ்ன்றது காமிக்கிறேன். அவ்வளவுதான் காமிக்கிறேன், வேற எதுவும் இல்ல. உங்களுதுல அது கூட காமிக்கல ஆக்சுவலா. நான் இது ஏன் காமிக்கிறேன்னா, இது உங்களுக்கு நல்லா பைஃபர்கேட்டா வெளில தெரியணும் அப்படின்ட்டு, அதுக்காக காமிக்கிறேன். ஓகே, பிளான் 1. பியூர் ஸ்ட்ராட்டஜில 3 பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது பிளான் 1. ஓகே, பிளான் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே டிமாண்ட்லாம் போட்டுக்கோங்க, கியூமுலேட்டிவ் டிமாண்டையும் எழுதிக்கோங்க. ஸ்டாக் லெவல் ஷார்ட்டேஜ், ஸ்டாக் லெவல் எக்ஸஸ் ஷார்ட்டேஜ். இப்போ இந்த 270 அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். தேங்க்யூ. ஸோ பிளான் 2 ஓடது வந்து, பிளான் 2 ஓடது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் கால்குலேட் பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பியூர் ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் கண்ணா. நான் இது அப்படியே பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 ரூல் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மன் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அந்த மாதிரி சம்ம ஒன்றும் இல்லை. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதில் வந்து மினிமம் காஸ்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு பிளான் 1 ஒரு ரூலு, பிளான் 2 ஒரு ரூல், பிளான் 3. ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிக்கணும். ஆவரேஜ் ப்ரொடக்ஷனா ஒன்றும் இல்லை, இந்த டோட்டல் 2920 இருக்குல்ல, that divided by 8 quarters. ஆவரேஜ் 2920 divided by 8 ஆவரேஜ் கிடைக்குமா?
ஸோ 365லேருந்து இதை கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ 365க்கும் 270க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 365க்கும் 275க்கும் 95. அப்போ இது வந்து எக்ஸஸா வந்து ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் கம்பேர் பண்றதுக்கு. ஆமா, ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து 365, ஆனா 270 தான் இது பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம எஸ்டிமேட் பண்ணது வந்து எக்ஸஸ் ஆஃப் 795 யூனிட்ஸ் அப்படி அர்த்தம். இப்போ இந்த இது எடுத்துக்கோங்களேன், அதே 365 இங்க 490 இருக்கு. ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஒரு நிமிஷம். ஆமா கரெக்ட். ஆவரேஜ் சாரி கியூமுலேட்டிவ் ப்ரொடக்ஷன் கம்பேர் பண்றதுக்கு நம்ம வந்து ஷார்ட்டா தான் பண்ணியிருக்கோம், விச் இஸ் 490. இது அடுத்தது பாத்தீங்கன்னா 1095க்கும் 960க்கும் டிஃபரன்ஸ் என்ன? இங்க இருக்கிற கியூமுலேட்டிவ் இந்த டிமாண்டுக்கும் இந்த கியூமுலேட்டிவ் ப்ரொடக்ஷன் லெவலும் எவ்வளவு இருக்கு? ஜாஸ்தியா இருக்கா? ஸோ அந்த ஜாஸ்தி வந்து எக்ஸஸ் வந்து 135. இந்த இது பாத்தீங்கன்னா இது கியூமுலேட்டிவ் ப்ரொடக்ஷன் லெவல், இது கியூமுலேட்டிவ் டிமாண்ட் லெவல். இப்படி போடுறேன், இது கியூமுலேட்டிவ் டிமாண்ட், இது கியூமுலேட்டிவ் ப்ரொடக்ஷன். ஸோ என்னோட கியூமுலேட்டிவ் ப்ரொடக்ஷன் வந்து 1460, ஆனா என்னோட டிமாண்ட் எவ்வளோ? 1630. அப்ப நான் கம்மியா ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேனா ஜாஸ்தியா ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேனா? யார் சொல்றீங்க? கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கண்ணா. எனக்கு கியூமுலேட்டிவ் டிமாண்ட் 1630 ரூபா மார்க்கெட்ல என் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் கீர்த்தனா. ஆனா நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது வந்து 1460 தான். எண்ட் ஆஃப் Q4. நம்ம வந்து கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், அப்பனா அது ஷார்டேஜ் 170. ஓகே நந்தனா நீங்க சொல்லுங்க. 2080 என்னோட டிமாண்ட், ஆனா நான் பண்ணிருக்கிறது வந்து 1825. கம்மியா பண்ணிருக்கேனா ஜாஸ்தியா பண்ணிருக்கேனா? 255. ஓகே சிவா, 2350 என்னோட மார்க்கெட் என்னோட டிமாண்ட் ப்ராடக்ட்டுக்கு, ஆனா ப்ரொடக்ஷன் 2190 தான் பண்ணிருக்கு ப்ரொடக்ஷன் லெவல். அப்ப இது ஷார்டேஜா எக்ஸஸா ப்ரொடக்ஷன் பண்ணது? 160. 160. மித்ரா 2550 என்னோட ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டுக்குண்ணா. லைக் கொரோனா டைம்னு வச்சுக்கோங்களேன், மாஸ்க். ஆனா நான் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்? 2555 ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து என்னோட, நான் வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்னா டிமாண்ட் ப்ரொடக்ஷன் கம்மியா பண்ணிருக்கேன் டிமாண்டை விட? 5 பீஸ் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா பண்ணிருக்கோம் கரெக்டா. கடைசி இது வந்து 2920 தான். 29 இந்த 8th குவார்டர்ல அது வந்து நல்லிஃபை ஆயிடும், ஏன்னா நம்ம 2920 தான் பேஸா வச்சிருக்கோம். அப்போ இந்த ப்ரொடக்ஷனுக்கும் கியூமுலேட்டிவ் ப்ரொடக்ஷனுக்கும் கியூமுலேட்டிவ் டிமாண்டுக்கும் கம்பேரிசன் பண்ணி அதை பேஸ் பண்ணி we are going to come out a conclusion. அது எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இந்த மினிமம் யூனிட்ஸ் 255 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எப்படி எடுக்கணும்னா எனக்கு வந்து 95, 240, 135, 170, 255 எங்க வந்து ரொம்ப அட் த மோஸ்ட் கம்மியா இருக்கு? 255 கரெக்டா? என் ப்ரொடக்ஷன் லெவல் எங்க ரொம்ப கம்மியா இருக்கு? 255. அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நான் வந்து டிமாண்டுக்கு அகெயின்ஸ்டா ப்ரொடக்ஷன் டிமாண்ட் என்னதான் ஜாஸ்தியா இருந்தாலும் மினிமம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு வந்து நான் ஷார்டேஜ் எடுத்திருக்கேன் ஆக்சுவலா 5th குவார்டர்ல 255, அதான் மினிமம் யூனிட்ஸா வச்சுக்கணும். அப்போ எனி டைம் என்னோட ஷார்டேஜ் மினிமம் 255 டச் பண்ணாம நான் பாத்துக்கணும். அப்பனா which means இப்போ இதுக்கு வந்து 350. ஓகேவா? 350ன்றது என்னன்னா 255 plus 95. So 495 plus 240, 255 plus 135. இது ஷார்டேஜ் லெஸ் பண்ணணும். ஓகே அப்போ 85. இங்க வந்து 0, இங்க 95, இங்க 260, இங்க 255.
ஸோ ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபானா 17,500. 350 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 350 into 5 into 17,500. ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபா. 495 into 50, 390 into 50, 85 into 50, 95 into 50, 260 into 50, 255. ஸோ டோட்டலாக 96,500 நான் இந்த ஸ்டாக் கியூமுலேட்டிவ் டிமாண்டுக்கும் கியூமுலேட்டிவ் ப்ரொடக்ஷன் லெவலுக்கும் கம்பேரிசன் பண்ணி அதன் மூலமா எனக்கு ஒரு ரேஞ்சில் வந்து என்னோட ப்ரொடக்ஷன் லெவல் எங்க கம்மியா இருக்கோ அந்த கம்மியா இருக்கிற ரேஞ்சில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து நான் காமன் பாயிண்டா எடுத்து மினிமம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நான் கண்டிப்பா 255 கண்டிப்பா பண்ணியானோம் அப்படின்றது. அப்படியா? இப்ப கிளியரா கேக்குறதா? இப்ப கிளியரா கேக்குறதா? மினிமம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ்ல கால்குலேட் பண்ணும்போது 96,500 நான் வந்து காஸ்ட் வந்து இன்கர் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? இது பிளான் 2. பிளான் 3 என்ன தெரியுமா? 1 2 3 4 மினிமம் ஆர்கனைசேஷன் கேன் ப்ரொடியூஸ் 200. எப்படி இந்த 200 எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எனி ஐடியா? சி எந்த குவார்டர்ல உங்களுக்கு கம்மியா இருக்கு? 7th குவார்டர்ல 200 இருக்கா? ஸோ மினிமம் நான் 200 குவான்டிட்டியாவது பண்ணணும். ஆர்கனைசேஷன் கேன் ப்ரொடியூஸ். யா ஸோ எல்லா குவார்டர்லயும் நான் 200 பண்ணேன்னா அதை நான் சப்கான்ட்ராக்டிங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க கண்ணா. 200 குவான்டிட்டியை மட்டும் நான் சப்கான்ட்ராக்டிங்னா என்ன சிவா? வெரி குட், சூப்பர். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஜாபை நம்ம பண்ணிட்டு அதே ப்ராடக்ட்ல தெரியாத ஜாபை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி பண்ண சொல்றது சப்கான்ட்ராக்டிங். கரெக்ட் சிவா? ஸோ சப்கான்ட்ராக்டிங் மினிமம் 200 யூனிட்டுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் வருது? 1,32,000 வருது. ஸோ இங்க 3 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து 150 per யூனிட், 200 per யூனிட்டுக்கு பிளான் ஏ பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டாக் லெவலுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு குவார்ட்டருக்கு வந்து இன்வென்ட்ரி பண்றது வந்து 96,500. மூணாவது வந்து சப்கான்ட்ராக்டிங்க்கு எவ்வளோ ஆகுறது? அந்த மூணுத்தையும் போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு பிளான் 1 1,97,000, பிளான் 2 96,500, பிளான் 3 எதுல காஸ்ட் கம்மியா இருக்கு? 96,500. அப்போ செகண்ட் பிளான் 2 தான் வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம். அதுதான் இதோட கிரக்ஸ். ஓகேவா? 14 மார்க்ஸ் சம். போன சிலபஸ்ல ஒரு வாட்டி வந்திருக்கு இந்த சம். போன அதாவது செப்டம்பர் 2016 சிலபஸ்ல ஒரு வாட்டி வந்திருக்கு. டைப் 3 ப்ராப்ளம். கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தி மந்த்லி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் EOQ எல்லாருக்கும் எப்படி தெரியும்? சிவாக்கு நல்லா தெரியும், நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். மித்ராக்கு நல்லா தெரியும், கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். கீர்த்தனா நந்தனா எனக்கு தெரியலடா செல்லுமா. நீங்க 2 பேர் ஸ்டேஜ் 1 எப்படின்றது தெரியல. நீங்க சொல்லுங்க, EOQலாம் எப்படி நல்லா தெரியுமா இல்ல இந்த சம் எடுக்கட்டுமா? ஓகே, நான் இல்ல. ஓ 15மா? இது இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க.
forecasted demand production units are. So a firm has developed the following forecast for an item which was a demand influence by seasonal factors. ஜான்வரிக்கு டிமாண்ட் இவ்வளோ, ப்ரொடக்ஷன் டேஸ் வந்து 22. So the sumல வந்து firm has developed the following forecast for an item which has a demand influence by seasonal factors சொல்லிருக்காங்க. ஸோ forecasted demandனா நான் இவ்வளோ வரும், ஜான்ல 220 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு டிமாண்ட் வரும். அவங்களுக்கு இருக்கிற ப்ரொடக்ஷன் டேஸ் கையிலனா 22 நாள், பிப்ரவரியில 90 யூனிட் வரும். ஆனா எவ்வளவு ப்ரொடக்ஷன் டேஸ்? 18 டேஸ். இந்த ஃபுல்லா டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ ப்ரிப்பேர் a chart showing the daily demand requirement. ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி டிமாண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை வந்து
கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ரேட், அந்த டிமாண்ட் ஆவரேஜ் டிமாண்ட் மீட் பண்றதுக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் ரேட், அப்புறம் இன்வென்டரி பேலன்ஸ், கான்ஸ்டன்ட் ஒர்க் ஃபோர்ஸா, ஐடில் டைமா, நோ ஐடில் டைம் ஆர் ஓடி, அப்புறம் சப் கான்ட்ராக்டிங் இல்ல, அந்த மாதிரி வச்சு நம்ம இன்வென்டரி இதுக்கு எடுத்துட்டு அப்புறம் ஃபார்ம் வந்து ஒரு ஃபாலோ அப் ஆஃப் பிளான் ஆஃப் மீட்டிங் டிமாண்ட். அதாவது லே ஆஃப் காஸ்ட் எஸ்டிமேஷன் எவ்வளோ, ஒரு யூனிட்டுக்கு வந்து ₹100 ஈச் டு ப்ரொடியூஸ்னா கேரிங் காஸ்ட் பர் இயர் வந்து 20% ஆஃப் தி ஆவரேஜ் இன்வென்ட்ரி அண்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு 90 பைசே, which plan results in the lower cost, varying inventory or varying employment. Where plan 1 வந்து indicates varying inventory na plan 2 indicates varying employment. Suppose if they want to investigate two other plans na third plan வந்து subcontracting பண்றது ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. fourth plan என்ன சொல்லியிருக்காங்கன்னா is given in question D and E and compare four plans. first plan வந்து first plan வந்து varying inventory, second plan வந்து varying employment, third plan வந்து subcontracting, போன சம் பார்த்தோம்ல அதோட extension version, fourth plan வந்து using overtime to meet the additional requirement. இதெல்லாம் இப்ப வந்து கம்பெனியால ஓகே எந்த பிளான்ல வந்து பிளான் 1 வேரியிங் எம்ப்ளாய்மெண்ட்லயா, வேரியிங் இன்வென்ட்ரிலயா, பிளான் 2 வேரியிங் எம்ப்ளாய்மெண்ட்லயா, பிளான் 3 சப் கான்ட்ராக்டிங்லயா, பிளான் 4 ஓவர் டைம் போடுறதுனால எந்த கிரைட்டீரியால மினிமம் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட் ஆஃப் ஷோயிங் த டெய்லி டிமாண்ட் ரெக்வயர்மெண்ட். இப்போ சார்ட் பார்க்கலாம். ஜான்வரி மந்த் ஃபோர்காஸ்ட் டிமாண்ட், ப்ரொடக்ஷன் டேஸ் எவ்வளோ, 22 டேஸ். ஒரு நாளைக்கு அதாவது 220 நாளைக்கு 22 நாள் ப்ரொடக்ஷன் டேஸ் பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஃபோர்காஸ்ட் பண்றாங்க, டிமாண்ட் 10, 220 divided by 22, ஓகேவா, 90 by 18 5. cumulative production days என்ன, 22, 22 plus 18 40, 40 plus, இது சிம்பிள். அதாவது இது எதுவுமே வந்து லைக் இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சம் மாதிரி நம்ம வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிஸ்டிக் சம் அந்த மாதிரி தான் அந்த சம்லாம். 40 plus 21 61, 61 plus 22 என்ன, ஸோ ஃபுல்லாக கியூமுலேட்டிவ் எடுத்துருவீங்க, ஓகேவா. ஸோ டிசம்பரை பொறுத்த வரைக்கும் 250 கியூமுலேட்டிவ் ப்ரொடக்ஷன் டேஸ் வருது. கியூமுலேட்டிவ் ப்ரொடக்ஷன் ஒரு காலம், கியூமுலேட்டிவ் டிமாண்ட், டிமாண்ட்னா என்ன, 220 plus 90 310, 310 plus 210 520. ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சிடணும், ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிட்டர்மைன் த ப்ரொடக்ஷன் ரேட் ரெக்வயர்ட் டு மீட் த ஆவரேஜ் டிமாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் டேஸ் வந்து அவங்க சொல்றது எவ்வளோன்னா ஸோ ப்ரொடக்ஷன் ரேட் ஸோ ஃபோர்காஸ்ட் டிமாண்ட் வந்து டோட்டல், அதான் கியூமுலேட்டிவ் டிமாண்ட் இங்கே 3500 கொடுத்துருக்காங்க. எப்படி 25 வந்தது உங்களுக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் டேஸ்?
இது வந்து நீங்க மாத்திக்கோங்க 250 days ஓகேவா 250 days total production days வந்து 250 days so ஜான்லேருந்து ஃபெப் 220 90 210 396 616 700 378 220 அப்புறம் 200 115 95 260 ஸோ இது வந்து அவங்களோட ஃபோர்காஸ்டட் டிமாண்ட்னா என்னன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட்ல இவங்க ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த அந்த பர்வியூ இது அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் டேஸ் இதுக்கு வந்து 22 18 21 22 22 20 21 22 20 23 19 20 ஸோ டோட்டலாக வந்து 250 டேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரொடக்ஷன் டேஸ் 250 டேஸ் இப்போ ஒரு நாளைக்கு டிமாண்ட் எவ்வளோ ஸோ 220 யூனிட் வந்து ஒரு நாள் 22 நாள் டிமாண்ட்னா ஒரு நாள் டிமாண்ட் எவ்வளோ டிமாண்ட் பர் டே அப்படின்னா திஸ் டிவைடட் பை திஸ் ஓகேவா நெக்ஸ்ட் cumulative production days so cumulative production days வந்து so 22 plus 18 ஸோ அது அப்படியே எடுத்துக்கணும் அடுத்த காலம் ரெடி பண்ணியிருக்கிறது cumulative demand so 220 plus 90 so 3500 இங்க 250 okay so 3500 250 production daysக்கு cumulative demand வந்து 3500னா ஒரு நாளைக்கு எவ்வளோ so 3500 into 1 divided by 250 so which is nothing but 14 units per day என்ன சிவா ஆமா ஒரு நாளைக்கு ஒன் டேக்கு வந்து 14 யூனிட் வந்து மார்க்கெட்ல இவங்க ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கு ஓகேவா அதுதான் வந்து இவங்க சொல்ற அந்த ஆவரேஜ் ரெக்குவயர்மெண்ட் ஸ்டெப் 1 இது ஓகேவா ஸ்டெப் 2 வந்து இங்க 14 ஓகேவா இன்வென்டரி பேலன்ஸ் எப்படின்னா சிக்மா ப்ரொடக்ஷன் மைனஸ் சிக்மா டிமாண்ட் இதெல்லாம் ஃபார்முலா தான் ஓகேவா ஸோ இன்வென்டரி பேலன்ஸ் அண்ட் எண்டிங் பேலன்ஸ் அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 14 யூனிட் இல்லையா அப்போ ஸோ 14 யூனிட்னு வரும்போது அதே ஜான் ஃபெப் ஸோ மந்த்ஸ் ப்ரொடக்ஷன் at 14 units per day
ஸோ ஒரு நாளைக்கு 14 யூனிட். அப்போ 22 நாளைக்கு எவ்வளோ அப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ 24 into 14. ஸோ this into this எவ்வளோ வருது? 308 டோட்டலா 3500 வருது. ஓகேவா? 308 252. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? கீர்த்தனா, நந்தனா, சிவா, மித்ரா, நம்ம ஒரு 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 ஸ்டெப் ஸ்டெப்பா பண்றோம். ஓகேவா? இந்த ஸ்டெப் இப்ப பியூர் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி பண்ணி எடுத்துன்னு வந்தோம்ல, அது பியூர் ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ். இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டட் டிமாண்ட் இருந்து ப்ரொடக்ஷன் பர் டேஸா இருந்ததுன்னா 4 பிளான் கொடுத்துருக்காங்க. எந்த பிளான் ஃபிட் பண்ண போறோம் அப்படின்றது இப்போ இங்க சொல்றது. ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து இன்வென்ட்ரி பேலன்ஸ் பண்றது. சிக்மா ப்ரொடக்ஷன் மைனஸ் சிக்மா டிமாண்ட். ஸோ ஒரு நாளைக்கு 14 ஒரு நாளோட டிமாண்ட் வந்து 14 யூனிட்னா இப்போ 22 நாளோடது எவ்வளோ, ப்ரொடக்ஷன் டேஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஃபோர்காஸ்டட் டிமாண்ட் நம்மளுக்கு ஆக்சுவலா எவ்வளோ? 220. இல்ல இல்ல ஒரு சாரி ஜான்வரி மந்த்துக்கு பார்த்தா இந்த இந்த ரேஞ்ச், இந்த டேட்டாக்கணும். ஓகே, அது அப்படியே எடுத்து காப்பி பண்ணி. ஸோ இப்போ இன்வென்ட்ரி சேஞ்ச் என்ன இதுக்கும் அதுக்கும்? இதுலேருந்து இது மைனஸ் பண்ணும். இப்போ ஜான்வரியோட இன்வென்ட்ரி வந்து 88 162 அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ இன்வென்ட்ரி எண்டிங் பேலன்ஸ் எப்படி இருக்கும்? 88. ஃபெப்ரவரியோட பேலன்ஸ் எப்படி இருக்கும்? 88 பிளஸ் ஃபெப்ரவரி. ஜான்வரி பிளஸ் ஃபெப்ரவரி, கரெக்டா? அதே மார்ச்சோடது எப்படி இருக்கும்? 250 பிளஸ் 84. ஏப்ரல் நெகட்டிவ், ஸோ 334 மைனஸ் 88 246 அப்படி எடுத்துட்டு வரணும். ஸோ இது வந்து எண்டிங் இன்வென்ட்ரி பேலன்ஸ். எண்டிங் இன்வென்ட்ரி பேலன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் சொல்லணும்னா ஒய்டிடி பேலன்ஸ் சொல்லலாம். இப்போ ஜூலை ஒய்டிடினா என்ன அர்த்தம்னா ஏப்ரலோட ஸ்டாக்கு, மே ஸ்டாக்கு, ஜூன் ஸ்டாக்கு, ஜூலை ஸ்டாக்கு, இந்த 4 மாசம் சேர்த்து ஜூலை ஒய்டிடின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸோ 88 this plus this. ஓகேவா? இப்போ எண்டிங் பேலன்ஸ் அட்ஜஸ்டட் டு த மந்த் ஆஃப் ஜான்வரி, எண்டிங் இன்வென்ட்ரி பேலன்ஸ். ஸோ எண்டிங் பேலன்ஸ் adjusted month of January. So இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து so with negative shortage, ending balance adjusted in the month of January. மாமா கிளாஸ் நான் அப்புறம் பேசுறேன்மா ப்ளீஸ். 66. So
நிமிஷம். No idle time, no back order user. Zero point 0.20. Imbalance adjusted. இந்த வேல்யூ எனக்கு அரைவ் ஆகவே மாட்டேங்குதே. 654 வேற வேற வேல்யூ வருது. உங்க புக்லயே இந்த வேல்யூஸ் தான் இருக்கா? 654 816. நான் இது உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேவா? இது வரைக்கும் பாருங்க. நான் அரே பண்ணிட்டு சொல்றேன். சிவா நாளைக்கு காலேஜ் இருக்கா சிவா? சிவா நாளைக்கு காலேஜ் இருக்கா? ஹலோ சிவா, நாளைக்கு காலேஜ் இருக்கா? காலேஜ் இருக்கா? ஓகே ஓகே சரி ஓகே. நான் இதை செக் பண்ணிட்டு ஓகே ஓகே சிவா. நான் இது வரைக்கும் பார்த்துவீங்க இல்லஸ்ட்ரேஷன் 15. ஓகே, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து நான் கிளாஸ்ல சொல்றேன். 16th சம் வந்து EOQ. கீர்த்தனா, நந்தனா, மித்ரா, சிவா, இது நீங்க நீங்க உங்க எண்ட்ல பாக்குறீங்களா? EOQ சம்ஸ்லாம், ஆர்டரிங் காஸ்ட், ஏதாவது டவுட்ஸ்னா கேக்குறீங்களா? EOQ illustration 17 EOQ maximum level of stock, minimum level of stock, மெட்டீரியல் காஸ்டிங் ரிப்பீட். இது வந்து பேட்ச் காஸ்டிங் ஞாபகம் இருக்கா? ரூட் ஆஃப் 2 இன்டு ஆனுவல் அவுட்புட் செட்டப் காஸ்ட், இதுவும் ஸ்டேஜ் 1ஓடது ஆல்ரெடி கவர்டு. 18லேருந்து 24 வரைக்கும் ஸ்டேஜ் 1 கவர் ஆகுது கண்ணா. ஓகேவா? கோத்ரூ பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். இந்த சம்லாம் நான் சொல்லித்தரேன். இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்முலா ஒன்று வருது. ஓகேவா? ரீஆர்டர் லெவலுக்கு அது நான் சொல்லித்தரேன். இது ஆமா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் வருது, இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஓகே, மற்றதெல்லாம் சொல்லித்தரேன். ஸோ 24 சம்ஸ் வரைக்கும் பார்த்துருங்க. லீவிங் 15th சம் நான் சொன்ன வரைக்கும் பாருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே.
Thank you, Kirtana. Shiva, thank you. Mitra, thank you. Nandana, thank you. Thank you, Kana. Bye bye.